வணக்கம். இப்படி நடக்குதா? இல்ல. என்ன விஷயம் சொல்லிடுறேன். மார்னிங் ரொட்டீன் வந்து சரி தேர மாட்டாங்க போல் என்ன ரீல் சுத்த போறேன்லாம் கேட்கக்கூடாது. வந்து சும்மா வந்து இது பண்றேன் அதை பண்றேன்லாம் உருட்ட மாட்டேன். உண்மையா நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா இதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு 100% வந்து பார்த்தாலே தெரியும். இவ்வளோ பர்ஃபெக்டாலாம் இருக்காது. சொல்ல போனா இந்த மார்னிங் ரொட்டீன் ஃபீவர் வந்து எனக்கு வந்து கோவிட் அதாவது குவாரண்டைன்லாம் இருந்தோம்ல அப்பயே வந்துருச்சு. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நிறைய விளையாடுங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. சரி என்னவோ பண்ணிட்டு போங்க. நான் வந்து ரூம்குள்ள வந்துட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி வீடியோலாம் இல்ல. நான் சொல்ல வர்றது என்னன்னா இந்த மார்னிங் ரொட்டீன் வீடியோ அதெல்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து நிறைய இந்த மார்னிங் ரொட்டீன்லாம் போட ஆரம்பிச்சாங்க. பார்த்து கொஞ்சம் ஓகே இதெல்லாம் நான் பண்ணல. அது வேற விஷயம். உன்னை ரொம்ப தூக்கி வச்சு பேசுறேன்னு தயவு செஞ்சு நெஞ்சிடாதடா. ஆனாலும் வந்து நான் பார்த்து நிறைய சாப்பிட்டு வெயிட் கெயின் பண்ணி என் லைஃபே புரட்டி போட்ட ஸ்டேஜ் எனக்கு தெரிஞ்சப்ப சர்ச் பண்ணது வேற. ஆனா வந்தது வேற. நான் என்ன சர்ச் பண்ணேன்னா வாழ்க்கையில எப்படி முன்னேறதுன்னு சர்ச் பண்ணேன். ஆனா வந்து எனக்கு மார்னிங் ரொட்டீனா தான் வந்துச்சு. அது என்ன ஒரு 2 வாரம் வந்து குவாரண்டைன்ல இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாள் வந்து பிரேக் விடுவாங்க. நீங்க வந்து வாங்குற விஷயத்தெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னோடனே போயிட்டு கிராசரி ஸ்டோர்ல வந்து என்னென்னலாம் சாப்பிட ஐட்டம்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? நல்லா வச்சு சாப்பிட்டுக்கிட்டே வந்து தள்ளியாச்சு வீடியோ. பார்க்க என்ன ஆரம்பிச்சிருச்சு எனக்கு வந்து ஒரு மாதிரி நானாவே இல்ல. உலகினில என்னை யார் வெல்லுவா? அந்த மாதிரியும் கிடையாது. ப்ளீஸ் கொஞ்சம் நான் சொல்றேன். எனக்கு அப்பப்ப இந்த மாதிரி பேசும்போது நடுவுல இந்த மாதிரி விஷுவலா அந்த மாதிரி போகுது. அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோல இருக்க ஃபார்மேட் எல்லாம் நான் பண்ணேன். நான் அதை நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். அதனால எனக்கு என்ன ரிசல்ட் வந்ததுன்னு நான் சொல்றேன். காலையில வந்து 4, 5லாம் எழுந்தாங்க. நானும் எழுந்தேன். காலைல எழுந்தோடனே ஷவர் ஒரு சில பேர் எப்படின்னா ஸ்கின் கேர் ரொட்டீன்ட்டு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணாங்க. அதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட்ங்க. நான் சொல்றேன். பேர் வீட்டுல வந்து ஹோம் ஜிம் இருந்தது. அந்த ஹோம் ஜிம்ல செம்மையா ஒர்க் அவுட் போய்கிட்டு இருக்கு. நான் மெடிடேட் ஸ்டேட்ல இருக்கேன். ஜேர்னலிங், கிராட்டிடியூட் வந்து இன்ட்ரெஸ்டா இருந்தால நான் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டா இல்ல, பார்க்க இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ரீசன்ட் டைம்ஸ் வரைக்குமே நான் கண்டினியூ பண்ணேன். ஆனா நான் ஓப்பனா சொல்லணும்னா எதுவுமே மாறல. ஒரு விஷயம் அது எனக்கானதா இல்ல எனக்கு சூட் ஆகுமா அப்படின்லாம் நான் யோசிக்கவே இல்லை. டபக்குன்னு நான் அதுல குதிச்சு பண்ணிடலாம். எனக்கு சூட் ஆகல. அதான் உண்மை. இதெல்லாம் பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேல நானே என் மேல வெறுப்பாகி கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு விஷயம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா நான் அதை புடிச்சு பண்ணணும். நான் ஃபோர்ஸ் பண்ணி என் மேல அவ்வளவு ப்ரெஷர் போட்டு நீ இதை பண்ணணும், பண்ணாதான் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்லாம் நான் நினைச்சு ஸோ வந்து அந்த ஒரு விஷயம் ஒண்ணு கத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து ஒண்ணு கத்துக்கிட்டேன்னா லைஃப் ஸ்டைல் கம்பேரிஷன். நான் பார்த்த வீடியோல இருந்தே நான் சொல்றேனே, ஒர்க் அவுட் பண்ணி முடியல அந்த கிரியேட்டர் வந்து ஓட் மில்ல ஆல்மண்ட் பட்டர், ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி போட்டு சாப்பிட்றாங்கன்ட்டு என்னால போய் சாப்பிட முடியாது. நான் வாழற லைஃப் ஸ்டைல் வேற. நான் நான் இருக்க சிச்சுவேஷன் வேற. என்னோட ஓட் மில்ல நான் பீனட் பட்டரும் சியா சீட் தான் போட்டு சாப்பிட முடியும். அந்த அளவுக்குலாம் என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது. அது ஒரு விஷயம். பண்றாங்கன்னு நான் பண்ண முடியாது. இன்னொன்னு என்னன்னா ஈஸியா சொல்லிடலாம், அவங்க பண்றாங்கன்னு நான் பண்ண முடியாது. ஆனா வந்து மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஓ அவங்க அந்த மாதிரி சாப்பிட்றாங்களே, அந்த மாதிரி நம்மளா சாப்பிட ஸ்டைல வாழ்ந்துட்டு இருக்காங்க, என்னால அது பண்ண முடியலன்ற கம்பேரிஷன் அதிகமா வர ஆரம்பிச்சிச்சு. என்னையே தான் நான் சொல்லிக்கிறேன். மத்தவங்கள எல்லாமே இருக்கு. நல்ல வீடு இருக்கு, நல்லா தூங்குறதுக்கு ஒரு பெட்டு, நல்ல ஃபுட்டு, ஃபேமிலி, ஜாபு, 2 கை 2 கால் இருக்கு, இது இருக்கு. ஆனாலும் பத்தல. ஓடிக்கிட்டே இருக்கணும். லைஃப்ல வாழற வரைக்கும் ஓடிட்டே இருக்கணும்ன்றது ஒண்ணு. அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாம நிறைய பேர் உங்க லைஃப வந்து சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேட்லயே என்னால இருக்க முடியாது. என் லைஃபை நான் இம்ப்ரூவ் பண்ணணும். நான் வந்து எனக்கு அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்து நான் வாழணும்ன்றது ஒரு விஷயம். அதுவே ஒரு 45 டிகிரி கொஞ்சம் திருப்பி அவங்கள மாதிரி வாழணும்டா அப்படின்றது வேற. அதான் கம்பேரிஷன் எப்போ வருதோ அது எதுவாக வேணாலும் லைஃப் ஸ்டைல்ல இருக்கும், ஸ்டடீஸ்ல இருக்கு, எந்த ஒரு சின்ன விஷயத்துலயும்
கம்பேரிஷன் வந்தாலே நிம்மதி போயிடும். ஃபைனலி நான் வந்து சொல்ல வர விஷயம் நான் என்ன காலையில பண்றேன்னு தான். காலையில எழுந்திருப்பேன். எனக்கு பிடிச்ச டைம்ல எழுந்திருப்பேன். அதான் முக்கியமான விஷயம். இப்பலாம் 6 மணியா இருக்கலாம், 7 மணியா இருக்கலாம். நம்ம அடிக்கிற டூப்ளிகேட் சாருக்கு இவ்வளவு சீக்கிரம் இருந்தது பெரிய விஷயம். இதா இருந்தா மேபி 5 AM பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. எழுந்தோடனே கொஞ்சம் கண்ணு எரியும். மறுபடியும் பெட்ல படுத்துட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி மறுபடியும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தூங்குறது தான் என்னோட மெடிடேஷன். ஏன்னா வந்து பாஸ்ட் டேஸ்ல என்னோட மெடிடேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, திரைய வச்சுக்கிட்டு இப்படியே உட்காந்து நான் ஃபோக்கஸ் பண்றதுல எனக்கு இங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயும் வலிக்க ஆரம்பிச்சு. தலைவலி வந்துரும், மண்டைய வெடிச்சு போற மாதிரி. எனக்கு அதுக்கப்புறமா தெரிஞ்சிருச்சு, நீ உன்னை போட்டு ப்ரெஷர் பண்ணிக்கிற. இதுதான் உனக்கு என்ன வருமோ அதை ட்ரை பண்ணு. நீ வராததை போட்டு வரும் ட்ரை பண்ணா என்ன. ஸ்கூல் டேஸ்ல வந்து ஒரு கொஞ்சம் வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா காலை எழுந்தவுடன் படிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா காலையில இருந்து ஏதோ ஒண்ணு மக்கப் பண்ணமா, அன்னைக்கு ஏதாவது டெஸ்ட் இருந்தா அன்னைக்கு படிச்சோமா, அவ்வளவுதான். அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பி போனோமா. அதுதான் மார்னிங் ரொட்டீன் எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் டேஸ்ல. பர்சனலா சொல்லணும்னா அந்த ஒரு விஷயம் நான் பண்ண போது மைண்ட்ல வந்து இது அதுன்னு வரல. சொல்ல போனா இப்ப வந்து இந்த விஷயம் அந்த விஷயம்ட்டு ஏதோ ஒருத்தவங்க மூலியமா நம்ம மேல திணிக்க போது ஏத்துக்க முடியல. சொல்ல போனா இப்ப சொல்ற நிறைய விஷயம், நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா அப்படியே உங்களை லைஃப்ல அப்படியே தூக்கி விட்டுரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுல நல்லதும் இருக்கு, ஒரு விஷயத்த திணிக்கிற மாதிரி இருக்கு. நான் சொன்னல மார்னிங் ரொட்டீன், காலை எழுந்தமா, கொஞ்சம் கண்ணு எரியும், மறுபடியும் 5 நிமிஷம் தூங்கணுமா, டெரஸ் போனோமா, நல்லா ஒரு காத்து வாங்கணுமா, நல்லா ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி ஜெயராஜ் யுவன் கோர்ஸ் என்னோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட். ஸோ நல்லா 20s இயர்லி சாங் அதெல்லாம் வந்து போட்டோமா, காலையில வைப் பண்ணமா, பாருங்க ஒரு டான்ஸ். அந்த பாட்டு பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கும், போய் நிக்கிறதோ வாக் போறதோ. சன்லைட் உன் மேல பட்டதுன்னா சூரிய ஒளி உடம்பு சரியாயிடும். அந்த தாயில அவ்வளோ வைட்டமின் இருக்குது. அது என்ன வைட்டமின்? அது டி தானே. நான் டானே ஏதோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்றதோ, எழுதுறதோ, படிக்கிறதோ, இல்ல உங்க ஸ்பேஸ கிளீன் பண்றதா இருக்கட்டும். பெஸ்ட் அந்த டைம்ல சுத்தி வந்து எதுவுமே தெரியாது. சுத்தி வந்து நான் தான் ஹீரோ. ரொட்டீன்ல ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. ஒரு 3 மணி நேரமாவது ஸ்க்ரோல் பண்ணாம போன் எங்கேயாவது வச்சுட்டு உங்களுக்கான டைம் என்ஜாய் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, நான் இது வரைக்கும் சொன்ன கம்பேரிஷன் லைஃப் ஸ்டைல் கம்பேரிஷன்லாம் சும்மா சாதாரணம். இப்ப நான் சொல்ல போறதுதான் வேற மாதிரி. என்னன்னா காலைல எழுந்தோடனே அஃப்கோர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், பார்க்க போது இவன் எப்படி இவ்வளவு செலவு பண்ணி இதை பண்றான், இவன் எப்படி இதெல்லாம் செலவு பண்ணி வாங்கினான். வந்து நான் இப்ப காலையில எழுந்து நான் இந்த ஸ்க்ரோல் பண்ணேன்னா அந்த ஹாப்பினஸ் எனக்கு கிடைக்காது. ஏன்னா வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து ஜீரோவா தெரிவேன், பாக்குறவன் தான் ஹீரோவா இருப்பான். சாங் போட்டேன் பேக்ரவுண்ட்ல, எனக்கு சாங் போகணும், எல்லாருக்கும் காலையில முடிச்சிடணும். நெருப்பே சாங் போட்டு ஒர்க் அவுட் வேற மாதிரி. மார்னிங் ரொட்டீன் இதுதான். நான் சும்மா உட்காந்து நான் வீடியோல பார்த்தேன்றதுக்காக நான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ நானே பண்ணேன், அதுதான் விஷயம். அந்த விஷயம் தெளிஞ்சிருச்சுல, அதுதான் மேட்ரு. நான் வந்து இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதை பாக்குற நீங்க 20ஸ்ல இருக்கலாம், இல்ல 30ஸ்ல இருக்கலாம், 40ஸ்ல கூட இருக்கலாம். 20ஸ்ல இருந்துட்டு ஒரு 40ஸ்ல போயிட்டு யோசிக்க கூடாது, ஐயோ நான் வந்து என் லைஃப் ஒழுங்கா நான் வந்து பண்ணிருக்கலாமே, நிறைய விஷயம் வந்து நான் போனை பார்த்து வேஸ்ட் பண்ணிட்டேனா அப்படின்னு யோசிக்க கூடாது. நான் சொல்றத மட்டும் கேளு. போங்க போங்க, இந்த மயிலி சொல்றது இப்ப வரைக்கும் அது பட்டாதான் தெரியாம மஜா பண்றோம் மம்மி. ரீல்ஸ்லாம் பார்க்க கூடாதா அப்படின்லாம் நான் எதுவுமே சொல்ல. ரிலாக்ஸ்டா நான் பாக்குறேன்னா ஓகே. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரு 2 மணி நேரம் என்னோட ஃபோன் டைம் இருந்தது. நான் வந்து நைட்டு மட்டும் 2 மணி நேரம் சொல்ல, அந்த மொத்த நாள்லயே 2 மணி நேரம் தான் ஃபோன் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அது 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5, 6, 7ன்னு இப்ப 8 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நைட்டு வந்து ஓவரா நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஓகே பேட்டரி தீர்ந்து போச்சு, ஆஃப் பண்ணிட்டு படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நான் பாட்டு படுக்கிறேன். என்னால வந்து அந்த 2 மணி நேரம் யூஸ் பண்ண அப்ப படுத்தோடனே தூங்கிடுவேன், எப்ப தூங்குவேனே தெரியாது. ஆனா இந்த 6, 7, 8 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம்
நான் தூங்குன்னு என்ன ப்ரெஷர் பண்ணி தூங்க வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி கண்ணு முன்னாலே இங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆம், அந்த வலி. தலைவலி வந்துரும். இந்த வீடியோல இவங்க சொல்றாங்க, இவங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்றாங்கலாம் இல்ல. நமக்கு தெரியாதா நம்ம லைஃப்க்கு நம்ம எது பண்ணா நல்லா இருக்கும்? நான் மட்டும் தான் இருக்க முடியும். மத்தவங்களால இருக்க முடியுமா? ஸோ வந்து கஷ்டம். அப்படியே மாறினா கூட கஷ்டம். இல்ல இதெல்லாம் பண்ணா எனக்கு ஓகேவா இருக்கு. எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. அத மட்டும் தான் என்னால பண்ண முடியும். மத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக பண்ண முடியாது. கம்ஃபர்ட் இல்லாம நான் ப்ரெஷர் போட்டு அத பண்ணி காலையிலே வந்து மூடு ஸ்பாயில் ஆகி, நான் எங்கேயாவது போய் திட்டு வாங்கி இதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது. எனக்கு சூட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒரு இது பண்ணி இன்னொருத்தவங்கள வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றதும் தப்பு எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து இதான் நான் இப்படிதான் நான் இதெல்லாம் பண்ணுவேன். இன்றைக்கான வாழ்க்கை பாடம் மக்களே. ஓகே, இதெல்லாம் பண்ணலாம்னா பண்ணலாம். ஓகே, என்ன நான் சொல்லணும் நான் சொல்லிட்டே போவேன். சரி, இதோட நான் இந்த உரையை வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். அண்ட் டாட்டா, ஐ லவ் யூ கைஸ். அண்ட் இவ்வளோ நேரம் பேஷியன்ஸா நான் சொல்றதெல்லாம் கேட்டீங்கல்ல, ஸோ ரொம்ப ரொம்ப மிக்க நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். நான் போய் சாய் குடிக்கிறேன். மாதிரி இருக்குங்க.